30 டே 30 லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கலாம். சாதம் சேராமல் இருக்க கொதிக்கும் போது ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சேராது. அப்புறமா ஒரு குட்டி பவுலில் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது ஒரு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் மசாலா வந்து கோட் ஆகிற மாதிரி பரட்டிக்கலாம். இதை அப்படியே பரட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம், தனியாக இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரித்து எடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே சிக்கன் வந்து வெந்துடும். சிக்கன் போட்டோன்னா கரண்டி போட்டுறாதீங்க, அப்படி போட்டோன்னா மசாலா பிரிஞ்சு வரும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து கரண்டி போட்டோன்னா மசாலா வந்து அந்த சிக்கனில் அப்படியே ஒட்டிக்கும். அப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பாதி கேப்சிகம் அதையும் மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கூடவே ஒரு பாதி அளவு கோஸ் வந்து பாதி கூட இல்லை, அதுலேயும் பாதி அளவு கோஸ் எடுத்து நீளமாக சீவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு. அப்புறம் இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் காய் நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். உடனே இதை ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இதிலே ஒரு 2 முட்டை இல்லை 3 முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா பொடிசாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் பண்ணுறேன்னா. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா இதாகிடுச்சு. இப்போ காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வெந்துடும். காயும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு இதை ஒரு 2 பரட்டி விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாதம் உடையாமல் கரண்டியை மெதுவாக போட்டு கிண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்ருங்க. மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டிட்டு கொஞ்சமாக பெப்பர் கடைசியாக தூவிட்டு அதையும் ஒரு பரட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், அருமையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.